ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். உடுமலையிலேருந்து நடராஜ் பேசுகிறேன். கிளிமூக்கு குஞ்சுகள் பார்த்திங்கன்னா, போன வீடியோவில் நான் சேல்ஸ் போட்டிருந்தேன். அது நிறைய சேல்ஸ் ஆயிடுச்சு. ஸோ தொடர்ந்து அந்த வீடியோ பார்த்துட்டு நண்பர்கள் எல்லாமே கிளிமூக்கு வேணும் வேணும்னு கேட்குறாங்க. ஸோ அதனால் எனக்கு நிப்பாட்டி வச்சுருந்தேன். அதாவது போன பேட்ச்சு அதுக்கு முந்தின பேட்ச்லேருந்து ஒரு சேவக்குஞ்சு நிப்பாட்டி வச்சுருந்தேன். அது கூட பிறந்ததெல்லாம் விற்றுட்டு ஒரே ஒரு சேவக்குஞ்சு மட்டும் நிப்பாட்டி வச்சுருந்தேன். ஸோ அந்த சேவக்குஞ்சையும் நான் இப்போ சேல்ஸுக்கு கொடுக்குறேன். ஏன்னா நிறைய நண்பர்கள் சேல்ஸ் ஆனதுக்கப்புறம் கிளிமூக்கு இருக்கான்னு கேட்குறீங்க. ஸோ அதுக்காக இந்த சேவல் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். யாருக்கு கிடைக்குமோ எனக்கு தெரில. ஸோ வேணுங்கிற நண்பர்கள் கேட்டுக்குங்க. இந்த சேவல் குஞ்சு, இந்த சேவல் குஞ்சோட வால் அமைப்பு பார்த்திங்கன்னா ஃபேன், அதாவது விசிறி வால். நல்லா விசிறி, நான் அந்த வால்கிட்ட கையே வைக்கல, ஆனால் வால் எப்படி விரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா? இது ஒரு எக்ஸாம்பிள் காட்டணும்னா இன்னொரு சேவல் காட்டுறேன் பாருங்கள். அந்த மாதிரி வால் நல்லா விசிறி வால் மாதிரி விரிஞ்சிருக்கும் இந்த சேவலோட வால் அமைப்பு. கிளிமூக்கு சூப்பராக இருக்கும். இந்த குஞ்சு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 5 மாதம் தான் ஆச்சு. அந்த 5 மாதத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த குஞ்சு பார்த்திங்கன்னா 4 கிலோ வெயிட் இருக்குது. அதுவும் இல்லாமல் வால் நல்லா விசிறி வால், இப்போ தான் குருத்தாடிட்டுருக்குது. இன்னொரு 5-6 மாதத்தில் பார்த்திங்கன்னா நல்லாவே ஃபுல் டைல் விசிறி வால் மாதிரி வரும். அதுக்காக தான் இந்த சேவலை கூட வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன். இதுக்கு எப்படி வால் அமைப்பு இருக்கோ அதே மாதிரி அந்த சேவல் குஞ்சுக்கும் வால் அமைப்பு இருக்கும். இன்னொன்று, எனக்காக 3 ஒயிட் கலரில் சேவக்குஞ்சு நிப்பாட்டியிருந்தேன். 2 சேவலும் ஒரு வெடை. அதையும் சேல்ஸ் போடுறேன். அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். இது வேணுங்கிற